நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது யாழ்ப்பாண ராசதானியினுடைய சங்கிலிமன்னுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதான மந்திரிமலை தொடர்பில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மந்திரிமலையானது நேற்றைய தினம் பெய்த கனமழையினூடாக இடிந்து விழுந்திருக்கிறது. அதாவது அந்த முன்பக்க பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது. இது பெரிய ஒரு சோகத்தை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய இந்த பகுதியானது மந்திரிமனை இடிந்து விழுந்த அந்த கட்டிட பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதனை ஒழுங்கமைப்பதற்கான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இது தனிநபருக்கு சொந்தமாக இருப்பதாக உரிமை கோருகின்ற சந்தர்ப்பத்தில் இது தொல்லியல் திணைக்களத்தினூடாக கொண்டு வர முடியாமல் போயிருக்கிறது. இதனூடாகத்தான் இப்படிப்பட்ட சேதங்களை தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. பார்த்திருக்கக்கூடிய இந்த பகுதியானது மந்திரிமனையினுடைய இடிந்து விழுந்த பகுதியாக இருக்கிறது. இதனை ஒழுங்கமைப்பதற்கான செயற்திட்டங்கள் முற்கூட்டிய தொல்லியல் திணைக்களத்தினால முன்னெடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனாலும் அது பயனளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஊடாக கட்டப்பட்ட பகுதியாக இருந்த போதிலும் அது திருடு போயிருக்கிறது. இதனூடாக இந்த ஒரு சேதத்தை தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு இந்த பகுதியானது மரபுரிமை சின்னமாக வர்த்தமானியினூடாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இது தனிநபர் தனக்குரியதான காணி என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுவதனூடாக இதனை தொல்லியல் திணைக்களத்தினூடாக உள்வாங்கப்படவில்லை. இதற்கான முயற்சிகள் பல மேற்கொண்டு வந்த போதிலும் இதற்கு சம்மதிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனூடாகத்தான் இப்படிப்பட்ட சேதத்தை தவிர்க்க முடியாமல் போனதாக தொல்லியல் திணைக்களத்தினர் கூறுகின்றனர். பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டியது எமது கடமைகளாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னா இது அடுத்த தலைமுறைகளுக்கு இப்படியான கட்டிடங்களுடைய பகுதிகள் கடத்தப்பட வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் எப்படியாக வாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படியான கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விடயங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்லப்பட வேண்டும். அதே நேரத்தில் இது ஒரு தமிழர்களுடைய மரபுரிமை சின்னங்களாக இருக்கிறது. எனவே இதனை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. எனவே எஞ்சியிருக்கிற பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டியதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது.